வணக்கம். போட்டித் தேர்வு வினாவடிகள்ல சமூகவியல் ஒரு பார்வை என்ற யூடியூப் சேனல்ல இன்று நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு இந்தியாவின் மக்கள் தொகை பற்றிய தகவல்கள். இந்தியாவின் மக்கள் தொகை பற்றிய தகவல்கள். தலைப்புக்கு போவதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சரிங்களா? இந்தியாவின் மக்கள் தொகை குறிப்பாக இது அனைத்து தகவல்களும் 10ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதைத் தொடர்ந்து போட்டித் தேர்வு வரக்கூடிய காவலர் தேர்வுகள் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் பிஜிடிஆர்பி உள்ளிட்ட தகவலுக்கும் இது உகந்ததாக இருக்கும். இந்த வருடம் 2025-26ஆம் கல்வியாண்டின் புத்தகத்திலிருந்து பெறப்பட்ட தகவல்கள். சரிங்களா? பார்க்கலாம். இந்தியாவின் மக்கள் தொகை குறிப்பாக மக்கள் தொகை என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களை கணக்கெடுத்து மேற்கொள்ளக்கூடியது தான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்தவரையில் குறிப்பாக இந்தியாவானது மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக தற்போது திகழ்கிறது. உலகில் மிக அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. குறிப்பாக இந்தியாவுடைய பரப்பளவு அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் பார்க்கும்போது 2.4% அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த மக்கள் தொகை உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 17.5% மக்களை இந்தியா பெற்றுள்ளது. உலகத்தில் உள்ள ஒவ்வொரு 6 மனிதர்களையும் ஒரு மனிதர் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவானது குறிப்பாக நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்தியா உலக மக்கள் தொகையில் முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு நாடாக இப்போ இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்தியாவுடைய மக்கள் தொகை அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது முறையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு ரிப்பன் பிரபு காலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்கிறது. இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் அப்படின்றாங்க. 2வது இடத்தை பிடிக்கக்கூடியது மகாராஷ்டிரா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்தியாவின் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் டெல்லியானது அதிக மக்கள் தொகை கொண்ட யூனியன் பிரதேசம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து பார்க்கும்போது மக்கள் அடர்த்தி இங்கே குறிப்பிடுறாங்க. இந்தியாவுடைய மக்கள் அடர்த்தி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்கு கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியாவில் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு பார்க்கும்போது 382 மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்ற தகவலை கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார். இந்தியாவில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் பீகார் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்தியாவில் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம். இந்தியாவில் குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட மாநிலம் அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. யூனியன் பிரதேசங்கள் பொறுத்தவரையில் அதிகமான மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் புதுடெல்லி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. குறைவான மக்கள் அடர்த்தி கொண்ட யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த தகவல்களானது முழுக்க 10ஆம் வகுப்பு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் அப்படின்றத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை வளர்ச்சி, பரவல் மற்றும் பாலினம் அடுத்த வீடியோவில் இந்த தகவலை பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி இருக்குது, மக்கள் தொகை பரவல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நான் அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். சரிங்களா? நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனல் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? கட்டாயமாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பார்த்த விஷயம் இந்தியாவுடைய மக்கள் தொகையானது எந்த அளவிற்கு இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? மேலும் மக்கள் தொகை பற்றிய தகவல்களும் மக்கள் தொகை சார்ந்த தகவல்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க. நாட்டினுடைய மக்கள் தொகை மற்றும் மாநிலத்தின் மக்கள் தொகை பற்றி இது நாட்டினுடைய மக்கள் தொகை பற்றிய
மக்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் மக்கள் அடர்த்தி பற்றி நான் தகவல்கள் கொடுத்துருக்கேன். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல செய்தியோட அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன். நன்றி.